நான் நான் செய்கிற காரியங்கள் அது விசுவாசத்தோடு ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் கூட அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு நாம் செய்கிற காரியங்கள் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். அப்படி விசுவாசம் இல்லாமல் நாம் செய்கிற காரியங்கள் அது நமக்கு பாவமாக தான் முடியும். அதனால் இதுவும் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. நாம் செய்கிறது எத்தனை விஷயங்கள் ஆண்டவர் சித்தத்தை கேட்டு நாம் செய்கிறோம், இது ஆண்டவருடைய சித்தம் அப்படின்ற விசுவாசத்தோடு நாம் செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதம் முடியும். அது மாதிரியான நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவர் சித்தம் என்னது என்பதை அறியாமல் நாம் செய்யும் பொழுது அது விசுவாசனால் செய்யாதது, விசுவாசனால் வராது எல்லாம் பாவமே.